ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டேஸ்டியான சோயா சங்க்ஸ் பிரியாணி. இது இன்னொரு ரொம்ப ஈஸியான டேஸ்டியான ரெசிபி. இது செய்கிறதுக்கு ரொம்ப கம்மி நேரம் தான் எடுக்கும், ஆனால் ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். ஸ்டெப் 1, சோயா சங்க்ஸ் 1 கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ இதில் நல்ல சூடான தண்ணி ஊற்றி ஒரு 10 to 15 மினிட்ஸ் அப்படியே ஊற வச்சுருங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா இது நல்லா ஊறி இருக்கும். இப்போ இதில் இருக்கிற தண்ணியை நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. நம்ம பேசிக்லி மேரினேட் பண்ண போகிறோம் இந்த சோயா சங்க்ஸை. ஸோ அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு 2 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறோம். அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், இது கூட 1 ஸ்பூன் கரம் மசாலாவும் 1 ஸ்பூன் உப்பும் சேர்த்துருக்கேன். இது எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணினதுக்கப்புறம் ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்படியே ஊற விட்டுருங்க. இப்போ பிரியாணி செய்கிறதுக்கு நான் ஒரு பெரிய கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். இதை நல்லா 2 வாட்டி அலசிக்கோங்க. இப்போ அரிசியை நம்ம நல்லா கழுவிட்டாச்சு. இதில் நம்ம தண்ணி ஊற்றி ஒரு 30 நிமிஷம் ஊற விட்டால் தான் நமக்கு பிரியாணி நல்லா உதிரி உதிரியாக வரும். அடுத்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்க போகிறோம். பட் வெறும் இஞ்சி பூண்டு மட்டும் அரைக்காமல் அதோடு சேர்த்து கொஞ்சம் சோம்பு, வரமிளகா இது சேர்த்து அரைச்சிங்கன்னா பிரியாணியோட டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ பிரியாணி செய்கிறதுக்கு ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. அதோடு 2லேருந்து 3 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஹோல் கரம் மசாலா போட்டு தாளிச்சிக்கணும். இப்போது 2 மீடியம் சைஸ் ஆனியன் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் இந்த மாதிரி நல்லா ட்ரான்ஸ்லூசண்ட்டாக மாறுற அளவுக்கு வதக்கிக்கணும். ஸோ கொஞ்சம் டைம் எடுத்து வதக்கினா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ இதோடு நம்ம அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு வரமிளகா அந்த பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிடலாம். இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா அந்த ரா ஸ்மெல் வந்து போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்க இந்த டைமில் நம்ம 2 மீடியம் சைஸ் தக்காளி சாப் பண்ணி சேர்த்துக்கிறோம். தக்காளியும் நல்லா குக் ஆகட்டும். ஒரு 5 மினிட்ஸ்க்கு குக் பண்ணலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் லிட்டு போட்டு கவர் பண்ணி விட்டுடலாம். அது நல்லா வந்து சாஃப்ட் ஆகிடும். மீன்வால் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சோயா சங்க்ஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. 5 நிமிஷம் கழித்து தக்காளியும் ரெடி, நல்லாவே வந்து குக் ஆகிருக்கு, பார்த்தாலே தெரியும். ஸோ இந்த அளவுக்கு வதங்கணும். இப்போ இதோட நம்ம இந்த சோயா சங்க்ஸ் சேர்த்துக்க போகிறோம். இப்போ பாருங்கள், மீல் மேக்கர் அந்த கிரேவியோடு சேர்ந்து கலரே சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இதோட 2 ஸ்லிட் பண்ணி வச்சுருக்க க்ரீன் சில்லிஸும் கொத்தமல்லி புதினா இதுவும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க ஒரு வாட்டி. ஓகே, இப்போ நம்மளோட கிரேவி ரெடி. ரைஸ் சேர்க்குறது மட்டும்தான் மிச்சம். ஊற வச்சுருந்த பாஸ்மதி அரிசியை தண்ணியை வடிகட்டிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு அரிசியை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணோன்னா, அதாவது ஒரு 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்தோம் அப்படின்னா பிரியாணி நல்லா உதிரி உதிரியாகவும் வரும், கிரெயின்ஸும் நல்லா லாங்காக வரும். இப்போ ரைஸையும் அந்த கிரேவியும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ரொம்ப கலரக்கூடாது, உடஞ்சிரும். இப்போ நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம். 1 கப் பாஸ்மதி அரிசிக்கு 1.5 கப் தண்ணி. நான் 1 கப் அரிசி எடுத்து தொட்டு 1.5 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது. இந்த டைமில் வந்து என்ன பண்ணணுன்னா லிட்டு போட்டு கவர் பண்ணி அடுப்பு வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க ஒரு 7 to 8 மினிட்ஸ்க்கு.
ஸோ 7 to 8 மினிட்ஸ்க்கு அப்புறமேல் எடுத்து ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் நெய் சேர்த்து கலரி கொடுத்துட்டு சிம்மில் வச்சு மூடி வச்சுருங்க திரும்ப ஒரு 7 மினிட்ஸ்க்கு. இப்போ 7 மினிட்ஸ் ஹைக்கு அப்புறம் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு சிம்மில் வைக்கணும். இப்போ ஒரு 15 மினிட்ஸ் கழித்து பார்த்தோன்னா சூப்பராக குக் ஆகிடுச்சு. பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சியில் இருக்குது நம்ம பிரியாணி, நல்லா உதிரியாக. இதோடு நம்ம அடுப்பை நிறுத்திடலாம். ஜஸ்ட் ஒரு லிட்டு வச்சு கவர் பண்ணி ஃபியூ மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. ஈஸியான மீல் மேக்கர் பிரியாணி ரெடி. ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. இந்த பிரியாணியை நீங்கள் ரைத்தா, சால்னா இது கூட சாப்பிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.